கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லுவோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 26 அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, கர்த்தரை என்னைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்தி கண்மலையாய் இருக்கிறார் என்பார். அவர் நமக்கு கண்மலையாய் இருக்கிறார், அதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தம்முடைய சபையை பாதுகாக்கிறார். சபைக்கு விரோதமாய் கொள்ளாத சாத்தான்கள் வந்தாலும், சத்துருக்கள் எழும்பினாலும் அவர்கள் சபையை அணுகுவது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். கர்த்தர் தம்முடைய சபையை தேவனே மதிலாக இருந்து அரணும் பலனுமாக இருந்து அவர் பாதுகாக்கிறார் என்று பார்த்தோம். ஆக நாம் நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைப்போம். கர்த்தர் நமக்கும் நம்முடைய சபையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் அழகாய் பாதுகாப்பார். அது நம்முடைய ஒன்றே ஒன்று, நாம் அவரை நம்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.